This video sponsored by SPO Digital Marketing. Thank you. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், Facebook பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. சரி, லீனியர் டிரான்ஸ்ஃபார்ம்ல நம்ம இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்னு பார்த்தோம்னா நிறைய இருக்குது. அதுல ஒரு கான்செப்ட் இன்னைக்கு நம்ம முடிக்க போறோம். அதுல பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் ஸ்பேஸ் அண்ட் நல் ஸ்பேஸ் ஆஃப் த லீனியர் டிரான்ஸ்ஃபார்ம். ஸோ அது என்ன ரேஞ்ச் ஸ்பேஸ் அண்ட் நல் ஸ்பேஸ் அப்படின்னா, உங்களுக்கு தியரி வேணுங்கிறீங்க, சிஸ்டம் சொல்லிடுறேன். இது டொமைன் அண்ட் இது கோடொமைன். சரிங்களா? டொமைன் வந்து கோடொமைன் வேல்யூ போகுதுன்னா இது வந்து டொமைன் செட், இது வந்து கோடொமைன் செட். அப்ப இங்க வந்து வேல்யூ இன்செட் ஆகி டிஃபைன் ஆகிருக்குதுன்னா இதுக்கு பேர் ரேஞ்ச். சரிங்களா? அப்ப இது ஒரு வெக்டர், இது ஒரு வெக்டர் இருக்குதுன்னா இதுக்குள்ளார ஒரு ஃபங்க்ஷன் வந்து டிஃபைன் ஆகி வருது பாத்தீங்களா, அந்த ஸ்பேஸ்ல வந்து ரேஞ்ச் ஸ்பேஸ். சரிங்களா? அதே நல் ஸ்பேஸ் என்ன ஆகுதுன்னா, இங்க v இங்க w. நல் ஸ்பேஸ்னா இங்க ஜீரோங்கிற எலிமெண்ட்டுக்கு மட்டும் எல்லா வெக்டரும் டிஃபைன் ஆச்சுன்னா, ஜீரோங்கிறதுக்கு மட்டும் எல்லா வெக்டரும் டிஃபைன் ஆச்சுன்னா அதுக்கு பேர் நல் ஸ்பேஸ். சரியாமா? இதான் நல் ஸ்பேஸ் அண்ட் இது அதை மெயினா இங்க கொடுத்துக்கிறாங்க. ஆர் ஆஃப் டிங்கிறது ரேஞ்ச் ஸ்பேஸா இருந்தா ஆல்பாங்கிறது வியா இருக்குங்கிறாங்க. அந்த டயக்ராமோட நான் சொல்லிட்டேன். அண்ட் ஆல்சோ நல் ஸ்பேஸ்ங்கிறது பாருங்க, நீங்க சொல்லிட்டு இருந்த நல் ஸ்பேஸ் என்ன ஆகும், ஆல்பா வந்து நம்ம என்ன ஆகும் டில இருக்குதுன்னு சொல்லிட்டா அது எல்லாமே எங்க போகும், ஜீரோ வெக்டருக்கு ரேஞ்ச் ஸ்பேஸ்ல இருக்கும். சரிங்களா? அதான் அவன் சொல்லிக்கிறான். டைமென்ஷன் தீரம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, டைமென்ஷன் தீரங்கிறது என்ன, ஒரு மேட்ரிக்ஸே வச்சுக்கீங்களேன். ஒரு மேட்ரிக்ஸோட ரேங்க் எப்படி கண்டுபிடிப்பீங்க, எய்தர் டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ இஸ் நாட் ஈக்குவல் ஜீரோவா இருக்கணும், இல்லைன்னா அது சப் மேட்ரிக்ஸ் வந்து நாட் ஈக்குவல் ஜீரோவா இருக்கணும். அப்ப சப் மேட்ரிக்ஸ் நாட் ஈக்குவல் ஜீரோ மீதி இருக்கிறது என்னன்னு கவுண்ட் பண்றது வந்து நல் ஸ்பேஸ். ஓகேங்களா? சப்போஸ் ஏவோட ஆர்டர் 3/3 இருக்குது, பட் டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ வந்து ஈக்குவல் ஜீரோனா, சப்போஸ் சப் மேட்ரிக்ஸ் வந்து ஏ வந்து 2/2 சப் மேட்ரிக்ஸ் எடுக்கும்போது அதனோட டிட்டர்மெண்ட் வந்து நாட் ஈக்குவல் ஜீரோவா இருந்தா ரேங்க் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 2. சரிங்களா? 3 கிடையாது, 2. அப்ப மீதி ஒன்னு இருக்குது, அந்த ஒன்னு யாரு, அந்த ஒன்னு தான் வந்து நல் ஸ்பேஸ். ஓகேங்களா? நல்லிட்டி, அந்த ஒன்னு தான் வந்து என்னது நல்லிட்டி. அப்ப ஆர்டர் எப்படி கண்டுபிடிப்பீங்க, அது டைமென்ஷன் ஆஃப் ஏ எப்படி கண்டுபிடிப்பீங்க, ரெண்டையும் ஆட் பண்றது யாரு, ரேங்கையும் நல் ஸ்பேஸையும் ஆட் பண்ணி வரதான் வந்து ஆர்டர் ஆஃப் ஏ ஆர் டைமென்ஷன் ஆஃப் ஏ. சரிங்களா? அதோட ஃபார்முலா தான் சிம்பிளா கொடுத்துக்கிறாங்க. ரேங்க் ஆஃப் டி பிளஸ் நல்லிட்டி ஆஃப் டி ஈக்குவல் டு டைமென்ஷன் ஆஃப் பி. டைமென்ஷன் ஆஃப் பிங்கிறது என்ன, வெக்டர். இது எல்லாமே வெக்டரோட கான்செப்ட். சரிங்களா? ஓகே, சரி. இதை பேஸ் பண்ணி இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண சொல்றாங்க. எப்படி சால்வ் பண்ணலாம்? சோ அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு ஐடியா கொடுத்துறேன். ஸ்டாண்டர்ட் பேசிஸ் ஒரு பேசிஸ் இருக்குது. என்ன பேசிஸ்? ஸ்டாண்டர்ட் பேசிஸ். நேத்தே சொல்லியிருந்தேன், பேசிஸ்னா என்னவா இருக்கணும், பேசிஸ்னா நம்ம இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து லீனியர்லி இண்டிபெண்டன்டா இருக்கணும். ரெண்டாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா லீனியர் ஸ்பேனா இருக்கணும். லீனியர் ஸ்பேன் மீனிங் என்னன்னா லீனியர் காம்பினேஷன், கலெக்ஷன் ஆஃப் த லீனியர் காம்பினேஷன். சரிங்களா? அதே மாதிரி அந்த லீனியர் ஸ்பேன் வந்து எல்லா எஸ் நோட் பண்ணுவாங்க, எல்லா எஸ் ஈக்குவல் டு வின்னு கிடைக்கணும். இதுதான் வந்து லீனியர் ஸ்பேனோட ஃபார்முலா. சரிங்களா? அதே மாதிரி லீனியர் காம்பினேஷன் அப்படின்னா, சப்போஸ் பில வந்து ஒரு வேல்யூஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், v1 v2 டாட் 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 vn டாட் 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 போதுன்னு வச்சுக்கோங்களேன். இதுல கலெக்ஷன் வந்து ஒரு வெக்டர் எடுத்துக்கங்க. சப்போஸ் விங்கிற ஒரு வெக்டர் எடுத்துக்கங்க. அந்த விங்கிற வெக்டரை வந்து நம்ம எப்படி எழுதலாம்னா, c1 இங்க இருக்கிற வெக்டர் காம்பினேஷன் எழுதலாம். c1 v1 plus c2 v2 plus டாட் 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 எழுதலாம். இதுதான் வந்து லீனியர் காம்பினேஷன்ங்கறாங்க. அப்ப லீனியர் ஸ்பேன் என்ன, லீனியர் ஸ்பேன்ங்கிறது என்னன்னா collection of the linear combination of the vector, collection of the linear combination of the vector, that is called linear span. ஓகேங்களா? அப்ப பேசிஸ்ங்கிறது என்னன்னா லீனியர் இண்டிபெண்டன்ட் அண்ட் லீனியர் ஸ்பேன் சாட்டிஸ்ஃபைனா அதுக்கு பேர் பேசிஸ். ஸ்டாண்டர்ட் பேசிஸ்னா என்ன அப்படின்னா, ஸ்டாண்டர்ட் பேசிஸ் நார்மலா எடுத்துறாங்க. சப்போஸ் ஆர் ஸ்கொயரோட ஸ்டாண்டர்ட் பேசிஸ் அப்படின்னா என்னென்ன எடுக்க சொல்றாங்கன்னா 1,0 0,1. இது என்னது, ஸ்டாண்டர்ட் பேசிஸோட வேல்யூ. இதை ஆர் கியூப்னு சொல்லிட்டாங்கன்னா ஸ்டாண்டர்ட் பேசிஸ் என்ன எடுக்கணும்னா 1,0,0 0,1,0 0,0,0,1 0,0,1.
இதான் வந்து ஸ்டாண்டர்ட் பேசிஸ் ஆஃப் ஆர் கியூப். 3 டைமென்ஷனல் கேஸ் அண்ட் 2 டைமென்ஷனல் கேஸ். இதுதான் வந்து ஸ்டாண்டர்ட் பேசிஸ் கூட கான்செப்ட். சரியா கண்ணு? ஜஸ்ட் தெரிஞ்சுங்க. இதெல்லாம் வந்து நம்ம ப்ராப்ளத்தில் அப்ளை பண்ண போறோம். ஒரு சில ப்ராப்ளம் ஸ்டாண்டர்ட் பேசிஸ் கொடுத்துருப்பாங்க. சப்போஸ் அவன் பேசிஸ் பத்தி எதுவும் கொடுக்கலன்னா நம்ம ஸ்டாண்டர்ட் பேசிஸ் வந்து நம்ம எடுத்து கம்ப்ளீட் பண்ணணும். சரிங்களா? ஓகே சார். சரி, இந்த கொஸ்டின் என்ன கேட்டுக்கிறான்? ஆர் கியூப்ல இருந்து ஆர் ஸ்கொயர், அதாவது 3D ல இருந்து 2D கன்வெர்ட் ஆகுற ஒரு லீனியர் டிரான்ஸ்ஃபார்ம். அது t of x, y, z equal to x plus y, y plus z. Then find the dimension of the range space and also null space. இது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற ஒர்க் நம்ம இப்ப பார்ப்போம். சரிங்களா? இந்த கொஸ்டினை எப்படி நம்ம போடலாம் அப்படின்னு பார்ப்போம். இதை வந்து டைரக்டா போடுறதுக்கு வந்து அவன் எதுவுமே கொடுக்கல, அதனால என்ன பண்ணா நான் பேசிஸ் எடுக்கணும். ஸ்டாண்டர்ட் இந்த மாதிரி கொடுக்காத இடத்துல வந்து நான் ஸ்டாண்டர்ட் பேசிஸ் எடுக்கலாம். சரிங்களா? இப்போ நான் வந்து ஆர் கியூப் தான் டொமைன். ஆர் கியூப் டொமைனோட ஸ்டாண்டர்ட் பேசிஸ் என்னன்னா இப்போதான் எழுதி கொடுத்தேன். 1, 0, 0, 0, 1, 0, 0, 0, 1. இதான் வந்து நம்மளுடைய ஸ்டாண்டர்ட் பேசிஸோட ஃபார்முலா. சரிங்களா? ஆர் ஸ்கொயருக்கு ஆர் ஸ்கொயருக்கு தானே போட்டேன். ஆர் ஸ்கொயர் பார்க்கலையா? ஆர் ஸ்கொயருக்கு என்னது? ஐடென்டி மேட்ரிக்ஸ் மாதிரி தான். 1, 0, 0, 1. இது பார்த்தா ஐடென்டி மேட்ரிக்ஸ் மாதிரி தான். இது ஃபார்ம் பண்ணி நம்ம ஐடென்டி மேட்ரிக்ஸா இருக்கும். சரிங்களா? ஸ்டாண்டர்ட் பேசிஸ். இது பேர் என்னது? ஸ்டாண்டர்ட் பேசிஸ். ஆல்ரெடி மேல கொடுத்துக்கிறோம் பாருங்க, ஸ்டாண்டர்ட் பேசிஸ். சரிடா கண்ணு? சரி, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? இதுல t ல ஒவ்வொரு வேல்யூ அப்ளை பண்ண போறீங்க. என்னாச்சு? இந்த வேல்யூ வந்து t ல அப்ளை பண்ண. t of x, y, z வந்து என்ன கொடுத்துக்கறாங்க? x plus y, y plus z. கரெக்ட்டா கண்ணு? அப்ப அப்ளை பண்ணுங்க. t of இந்த பாயிண்ட், ஃபர்ஸ்ட் பாயிண்ட்க்கு என்ன வேல்யூ வருது? 1, 0, 0. அப்ளை பண்ணுங்க. கமா ஈக்குவல் டு இல்ல ஃபர்ஸ்ட் இந்த பாயிண்ட் அப்ளை பண்ணுங்க. இந்த பாயிண்ட்க்கு அப்ளை பண்ணுங்க. ஓகே. 1 plus 0, 0 plus 0 ஈக்குவல் டு 1, 0. கரெக்ட்டுங்களா? t of அடுத்து என்ன? 0, 1, 0. என்ன வரும்? 0 plus 1, 1 plus 0. 1, 1. t of 0, 0, 1. 0, 1. ஓகே, 0, 1. கரெக்ட்டுங்களா? சரிப்பா. அப்ப இந்த மேட்ரிக்ஸ் கிடைச்சது உங்களுக்கு. இதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவீங்க? நம்மளுக்கு வந்து பேசிஸ் வேணும். சரிங்களா? இது அப்படியே காலம் வெக்டர் எழுதிடுங்க. எப்படி எழுதுங்க? ரோ வெக்டர் எழுதினா 1, 0, 1, 1, 0, 1 கிடைக்கும். சரிங்களா? இது வந்து மேட்ரிக்ஸ் ஃபார்மா எழுதிடுங்க. இது கொடுத்தது வந்து இப்ப ஃபைண்ட் அவுட் பண்ணது மேட்ரிக்ஸ் ஃபார்மா எழுதுங்க. மேட்ரிக்ஸ் ஃபார்மா எழுதுங்க 1, 0, 1, 1, 0, 1. சரிங்களா? இது என்ன ஆர்டர்? ஃபர்ஸ்ட் 2/3 1, 2, 3, 3/2, not 3/2. 3/2. அப்ப இது வந்து நம்ம வந்து டைரக்டா டிட்டர்மினன்ட் வேல்யூ பண்ண முடியாது. சோ அதுக்கு பதிலா என்ன பண்றோம்னா நம்ம காஸ் எலிமினேஷன் மெத்தட் யூஸ் பண்ணி கூட நம்ம கம்ப்ளீட் பண்ண முடியும். சோ இது எப்படி நம்ம கம்ப்ளீட் பண்றது ஒர்க் தான் நம்ம இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். இது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பொறுத்த வரைக்கும் இது நம்ம 0 பண்ணணும். யாரை 0 பண்ணணும்? இவனை 0 பண்ணணும். இவனை எப்படி 0 பண்ணுவே? இது வந்து R1 ஆல்ரெடி காஸ் எலிமினேஷன் மெத்தட் போட்டுருப்பீங்க, அந்த மெத்தட யூஸ் பண்ண போறோம். R2, R3. சரிங்களா? இப்ப R2ல R2 minus R1 போட்டா என்ன நடக்கும்? 1, 0, 0, 1, 0, 1. கரெக்டாப்பா? அதான் R3ல என்ன நடக்கும்? R3 minus R2. அது என்ன நடக்கும் சொல்ல பார்க்கலாம்? 1, 0, 0, 1, 0, 0. கரெக்ட்டுங்களா? வந்துருச்சு. ஓகே. கிளியரா? அவ்வளவுதான். அப்ப இது என்னது? அவ்வளவுதான் இல்லை. இனிமேல் நம்மளுக்கு மெயின் ஒர்க்கு. இதுல ரேங்க் என்ன, நல் ஸ்பேஸ் என்னன்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ரேங்க் ஆஃப் டி என்னன்னு பார்த்துட்டு அதுக்கு வந்து நம்ம ஒவ்வொரு ரேங்க் வந்து 2. ஓகே. அப்ப ரேங்க் ஆஃப் டி என்னது? 2. 2. ஏன்னா எந்த வெக்டர் வந்து ரோ வைஸ்ல 0 இல்லைன்னு பாக்குறீங்க. எந்த வெக்டர் 0 இல்ல? இதுல 0 இல்ல அண்ட் இதுல 0 இல்ல. கடைசிக்கு ரெண்டு ரோல வந்து 0 இல்லாதனால ரேங்க் ஆஃப் டி வந்து 2. அண்ட் நம்பர் ஆஃப் நல்லிட்டி டைமென்ஷன் வந்து நமக்கு 1 தான். பட் இதுக்கு வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? பேசிஸ் கண்டுபிடிக்கணும். இப்போ ரெண்டையும் ஆட் பண்ணா என்ன கிடைக்கும்? 3 ன்னு கிடைச்சு. கரெக்ட்டுங்களா? டைமென்ஷன் ஆஃப் v அது எப்படி நம்பர்? அது என்ன நம்பரா? n ஆஃப் t னா நல்லிட்டி. இதுக்கு பேர் நல்லிட்டி, இது வந்து ரேங்க். நல் t னா நல் ஸ்பேஸ் பத்தி சொன்னேன். நல் ஸ்பேஸ்னா என்ன சொன்னேன்? இங்க v இருக்கும்,
இங்க வந்து உனக்கு வந்து 0 எலிமெண்ட்டுக்கு டிபைன் ஆகும். எல்லாமே என்ன ஆகும்? 0 எலிமெண்ட்டுக்கு டிபைன் ஆகும். 0 எலிமெண்ட்டுக்கு எது டிபைன் ஆகுது? இது வேல்யூ ஃபுல்லாவே 0 எலிமெண்ட்டுக்கு தான் டிபைன் ஆகுது. அப்ப ம். எந்த வெக்டர் இருந்தாலும் 0 எலிமெண்ட்டுக்கு டிபைன் ஆச்சுன்னா அதுக்கு பேர் நல் ஸ்பேஸ், நல்டி. ஓகேங்களா? சார் ஏதாச்சும் ஒரு ரோ ஃபுல்லா 0 இருந்துச்சுன்னா அது வந்துட்டு ஒரு ரோ மட்டும் இல்ல. எத்தனை ரோ வேணா 0 வரலாம். இப்போதைக்கு ஒன்லி அதான் 0 எந்த எந்த ரோ ஃபுல்லா 0 இருக்கோ அது நல்டி கரெக்டா? எந்த ரோ எத்தனை எவ்வளவு ரோஸ் ஒரு நிமிஷம் ரோஸ் இருக்குது? எவ்வளவு ரோஸ் எத்தனை ஒரு ரோ இல்லடா கணக்கு எவ்வளவு ரோஸ் 0 வருது? ஓகே. சரிங்களா? ஐடியா புரிஞ்சுதா? ஆ. சரி, இப்போ நாம என்ன பண்ண போறோம்னா அடுத்தது நல்லிட்டியோட பேசிஸ் கண்டுபிடிக்க போறோம். நல்லிட்டியோட பேசிஸ் என்ன? நம்மளோட டெஃபினிஷன் படி T of V equal to 0 வெக்டர். இதுதான் வந்து நல்லிட்டியோட டெஃபினிஷன். சரிங்களா? ம். அப்ப நம்ம D of x, y யோட ஃபார்முலா என்ன கொடுத்துருக்காங்க? x plus y என்ன கொடுத்துருக்காங்க மேல? T of x, y x plus y y plus z. போட்டலாமா? x plus y, y plus z. T of x, y, z தானே? ஓகே. 3D இதுல 3D போது இதான் உனக்கு கிடைக்கும். ஓகே, z. ஓகேங்களா? ம். சரி, இதுல இருந்து நம்ம அடுத்த ஒரு கணக்கு ஈக்குவல் டு 0ன்னு வச்சு போடணும். கரெக்ட்டுங்களா? இந்த வேல்யூஸ் என்ன ஈக்குவல் டு 0ன்னு வச்சு போட போறோம். கரெக்ட்டா கண்ணே? ம். அப்ப என்னாச்சு? ஈக்குவல் டு இது 2 டைம்ஸ் ஆயிருது. அதனால 0,0ன்னு போட்டேன். அப்ப இதுல இருந்து என்ன நடக்குது சொல்லு பார்க்கலாம். x plus y equal to 0 and y plus z equal to 0. Is correct? கரஸ்பாண்டிங் வேல்யூஸ் வந்து நான் 0ன்னு வச்சுக்கிறேன். கரெக்ட்டா கண்ணே? கமலேஷ் புரியுதா? ஓகே. சரி, இதுல வந்து ப்ரீ வேரியபிள் ஃபிக்ஸட் வேரியபிள்னு ஒன்று இருக்கும். சரிங்களா? இது ப்ரீ வேரியபிள் எது டிபைன் பண்ணுவீங்க? எதெல்லாம் ப்ரீ வேரியபிள்? y 0, y equal to 0. y equal to 0 இல்ல. ப்ரீ வேரியபிள்ங்கிறது என்ன? அதாவது தெரியல சார். ரெண்டுக்கும் y இன்வால்வ் ஆகுது. நல்லா பாருங்க, ரெண்டுக்கும் y இன்வால்வ் ஆகுது. அப்ப கண்டிப்பா y வந்து ப்ரீ வேரியபிள் கிடையாது. எய்தர் x க்கு இல்லனா z க்கு தான் நம்ம வேல்யூ டிபைன் பண்ண போறோம். y க்கு அப்படியே வச்சுக்க போறோம். சரிங்களா? ஓகே. ப்ரீ வேரியபிள்ங்கிறது என்ன? ஒரு ஈக்குவேஷன்ல செக் பண்றீங்க. எத்தனை ஈக்குவேஷன் செக் பண்றீங்க? அந்த ஈக்குவேஷன்ல எந்த வேரியபிள் இன்வால்வ் ஆகுதோ அதுக்கு ப்ரீ வேரியபிள் கிடையாது. எந்த வேரியபிள் இன்வால்வ் ஆகலையோ, பாத்தீங்கன்னா இதுல வந்து x இன்வால்வ் ஆகுது, இதுல x இன்வால்வ் ஆகல. அப்ப எய்தர் x ப்ரீ வேரியபிள் ஆர் z ப்ரீ வேரியபிள். ரெண்டுல எது வேணா எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்ப நம்ம ஈஸி பாத்தீங்கன்னா நம்ம எப்பயுமே பார்த்தீங்கன்னா z எடுத்துவோம். z equal sum k ன்னு எடுத்துக்கிறாங்க. சரியாப்பா? ப்ரீ வேரியபிளுக்கு தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும் கான்ஸ்டன்ட் வேல்யூ. ப்ரீ வேரியபிள் தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ண போறோம். சரிங்களா? அப்ப இங்க ஃபிக்ஸ் பண்ணுங்க, என்ன நடக்குது? அப்ப y plus k equal to 0, y equal என்னது? minus k. கரெக்டாப்பா? புரிஞ்சுதா? அப்ப x plus y equal to 0, y க்கு பதிலா minus k போடுங்க. அப்ப x ஏன் z equal to k எடுத்திருக்கீங்க? இன்னொரு சொல்லு. ஏன் z equal to k? ஃப்ரீ வேரியபிள். நான் வந்து வெக்டர் கண்டுபிடிக்க வேணும்டாக்கனா இது வேரியபிள் இல்ல. வேரியபிள்னும் போது நான் வந்து ஒரு கான்ஸ்டன்ட் டைம் டிஃபைன் பண்ணனும். அந்த கான்ஸ்டன்ட் டைம் டிஃபைன் பண்ணதுக்கு நான் ஆல்ரெடி சொன்னேன். ஃப்ரீ வேரியபிள் எப்படி z ன்னு எடுக்கறீங்க? அத ப்ரீ வேரியபிள் எப்படி ப்ரீ வேரியபிள் நான் சொன்னேன் புரியலையா? அது புரியலன்னு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் பாத்துக்கோ. சரியா? இப்ப x plus y plus z equal to 0, x plus y equal to 0. ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு ரெண்டு ஈக்குவேஷன் இருக்குது. இதுல எது ப்ரீ வேரியபிள் டிஃபைன் பண்றோம் அப்படினா இது ரெண்டுல பாத்தீங்கன்னா இதுலயும் xy இன்வால்வ் ஆகுது, இதுலயும் xy இன்வால்வ் ஆகுது. பட் எது இன்வால்வ் ஆகல இந்த ஈக்குவேஷன்ல? z இன்வால்வ் ஆகல. அப்ப z இன்வால்வ் ஆகலைனா அதான் நம்ம ப்ரீ வேரியபிள்ங்கறாங்க. அதான் டெஃபினிஷன் ப்ரீ வேரியபிள். சரி, இந்த क्वेश्चனுக்கு x உம் z ரெண்டுமே இதா இருக்குல்ல, இன்வால்வ் ஆகுது. எடுத்துக்க ஆன்சர் சேமா தான் வருது பாரு. எடுத்துக்க ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. அப்ப x = k தான். சரிங்களா? ரெண்டுல ஏதோ ஒன்னு எடுத்துக்கலாம். சரியா? நான் என்ன சொல்றேன், ரெண்டுல ஏதோ ஒன்னு தான் எடுத்துக்கணும். ரெண்டு எடுத்துக்க. சரியா? அப்ப நல் ஸ்பேஸோட வேல்யூ என்ன? நல் வெக்டரோட வேல்யூ என்ன சொன்னீங்க? டைமென்ஷன் வந்து 1 தான் சொல்லிருக்கீங்க. அப்ப நமக்கு 1 தான் கிடைக்கணும். அப்ப என்ன கிடைச்சிருக்குன்னு பாத்துக்கலாமா? அப்ப இதனோட வெக்டரோட வேல்யூ என்னன்னா x y z ன்னு எழுதுவோம். x y z ஓட வேல்யூ எழுதிக்கங்க. x ஓட வேல்யூ என்ன? k, y ஓட வேல்யூ -k, z ஓட வேல்யூ k. அப்ப k காமன் எடுத்துட்டா என்ன ஆகும்? k காமன் எடுத்துட்டா 1 -1 1. இதுதான் நல் ஸ்பேஸோட பேசிஸோட வேல்யூ. எது? 1 -1 1. இதுதான் நல் பேசிஸோட வேல்யூ டாக்குறேன். சரிங்களா? இந்த டைமென்ஷன் ஆஃப் nt னா என்ன? டைமென்ஷன் ஆஃப் nt. டைமென்ஷன் ஆஃப் nt தான் நம்பர் ஆஃப் நல் ஸ்பேஸ். எத்தனை நல் ஸ்பேஸ் இருக்குது? எத்தனை வெக்டர் இருக்குது? ஒரே ஒரு வெக்டர் தான் கிடைச்சிருக்குது. இதுக்கு பேர் வெக்டர். இதுக்கு பேர் என்னது? வெக்டர். அப்ப என்ன கிடைக்குது? 1, -1, 1ங்கிறது தான் வெக்டர். கரெக்ட்டுங்களா? அப்ப n of t equal to only ஒரே ஒரு வெக்டர் தான் கிடைக்குது. கரெக்ட்டுங்களா? டைமென்ஷன் எத்தனை வெக்டர் இருக்குது? ஒரே ஒரு வெக்டர் தான் இருக்குது.
அப்ப டைமென்ஷன் ஆஃப் ம். n ஆஃப் t ஓட வேல்யூ டோட்டல் வேல்யூ எவ்வளவு 1. அதான் அந்த 1 நோட் பண்ணிப்பாங்க. சரிங்களா? ம். அப்ப டைமென்ஷன் ஆஃப் rt என்னது? ரெண்டு வேல்யூ கிடைக்கும். அந்த ரெண்டு வேல்யூ யாரும் தெரியுமா? அந்த ரெண்டு வேல்யூ யாரும் சொல்லல. இங்க இருக்கிற மதியங்க மேல மேல யாரு? இந்த ஆர்டிங்கிறது யாருன்னா இந்த ரெண்டு வெக்டர் எழுதினா போதும். இந்த ரெண்டு வெக்டர் எழுதினா போதும். எப்படி எழுதுவீங்க? அப்ப ஆர் ஆஃப் டி யோட வேல்யூ என்னன்னு கேட்டாங்கன்னா என்ன எழுதுவீங்க? 1,0, 0,1 எழுதினா போதும். இதுதான் வந்து நம்மளுடைய ஆர் ஆஃப் டி யோட வேல்யூ. இது ஆர் ஆஃப் டின்னு கேட்டாங்கன்னா இதை எழுதுங்க. என் ஆஃப் டி கேட்டாங்கன்னா இதை எழுதுங்க. சரிங்களா? ஓகே. ஒரு 2-3 ப்ராப்ளம் போட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இதுல ஏதாச்சும் டவுட் இருக்குதா? இல்ல ஓகே.